ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டீமுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அவமானப்படுத்திட்டீங்க, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ரம்யா ஓவர் எமோஷன் ஆகிட்டாங்க. கடைசியில் பாரு பேச நீ பேசாதீங்க, கொஞ்சம் நேரம் பேசாதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு விட்டுறதாவே இல்லை, பாரு விடுமா அப்படின்னு சொல்லி பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் விடு, கொஞ்ச நேரம் அமைதியாக விடுன்னு சொல்லி ஓவர் எமோஷன் ஆகி விட்டுருன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா கத்திட்டு அதுக்கு போய் காலிலே விழுந்துட்டாங்க. காலை தொட்டு விட்டுருமா அப்படின்னு சொல்லி வாரம் கேப்டனை காலில் விழுக வைக்கிறதாண்டா ஒவ்வொருத்தரோட வேலையும். ஒரு தடவை எம்ஜிஆர் விழுந்த மாதிரி இதில் வந்து ரம்யா அப்படியே உட்காந்து விட்டுருமா பேசாதமா கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருமான்னு சொல்லி காலில் விழுந்து கதறிட்டாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ எமோஷன் ஆகிட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. திவ்யா வந்துட்டு ஐயோ இவங்க கூட இந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம பேசினா நம்ம இதுதான் அசிங்கம், போடி வாடின்னு சொல்லிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டாங்க. போடி வாடின்னு சொன்னோடனே கம்முக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் வந்து என்னைய பற்றி பேசுறீங்க, அவங்க பேசினாங்கிறக்காக நான் வந்து பேசினேன்.